வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் அனுசுஜா ஆனந்தரூபன். திரைசேரியால் செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு விவாதத்தை நடத்த எதிர்க்கட்சி முன்வைத்த வலியுறுத்தலுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். கண்டி தலதா மாளிகையில் வியாழக்கிழமை நேற்று 30ஆம் தேதி இடம்பெற்ற விசேட வழிபாட்டின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கைது செய்யப்பட்ட விவகாரம் குறித்து காவல்துறை மா அதிபர் எனக்கு அறிவுறுத்தினார். நாட்டின் பொதுச்சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று நான் குறிப்பிட்டேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக செயற்பட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் நாட்டின் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் செயற்பட முடியாது. சட்டத்துக்கு கட்டுப்பட்டு செயற்பட வேண்டும். திரைசேரியால் செலுத்தப்பட்ட $2.5 மில்லியன் நிதி மோசடி செய்யப்பட்ட விவகாரம் குறித்து எதிர்க்கட்சியினர் கோரிய விவாதத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற வாரம் நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரல் ஏற்கனவே ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதால் 3ஆம் வாரத்தில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற அமர்வுகளில் அதற்குரிய திகதி நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகளுக்கு புதிய கட்டாய நடைமுறைகளை இலங்கை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பௌத்த பிக்குகள் தத்தமது மூத்த பிக்கு, பிராந்திய பௌத்த தலைவர்கள் மற்றும் அந்தந்த பீடங்களின் மகாநாயக்க தேரர் ஆகியோரிடமிருந்து பரிந்துரைகளை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டம் முன்னரே இயற்றப்பட்டிருந்தாலும் தற்போது இது கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் கமகெதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தேரர்களுக்கு இடையிலான சந்திப்பிற்கு பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மிகவும் அவசியமானது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதுடன் மகாநாயக்க தேரர்களுக்கும் இது குறித்து விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள், பதிவாளர் பதிவு தேரர்கள் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோருக்கு இடையில் அவசர கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன. அதற்கமைவாக பௌத்த தற்காலிக கட்டளை சட்டத்தின் 41 மற்றும் 42வது பிரிவுகளுக்கு அமைவாக மகாநாயக்க தேரர்கள் தலைமையிலான குழுவுக்கு இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் அதிகாரம் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து அண்மையில் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்கு திரும்பிய 22 பௌத்த பிக்குகள் பெருமளவிலான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தற்போது 4 பலமான நிழல் அரசியல் சக்திகளை வீழ்த்தியிருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்க அரசு தலைவராக இருந்த காலத்தில் காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்ட தேசபந்து தென்னக்கோனை அந்த பதவியிலிருந்து நீக்கி காவல்துறை சேவையை அரசியலற்றதாக்கியமை அதன் ஆரம்ப கட்டம் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாகும். பொதுப்பணத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியமை தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை உயிர்த்த ஞாயிறன்று நடத்தப்பட்ட காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் தொடர்பாக முன்னாள் புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டமை, மேலும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் ஊழல் நிறைந்த நிர்வாகிகளை நீக்கியமை என்பன இவ்வாறு தோற்கடிக்கப்பட்ட நிழல் அரசின் அங்கங்கள் என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமையானது ரூபிகோன் நதியை கடப்பது போல ஒரு பாரிய தீர்மானமிக்க நடவடிக்கை போன்றது என்று சிரேஷ்ட சட்டத்தரணி சாலிய பீரிஸ் போன்றவர்கள் புராதன கதைகளில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி தமது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றனர். சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டமையானது அதைவிடவும் பலமான ஒரு நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளனர். கடந்த பல தசாப்தங்களாக பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு முறைகேடாக அதிகாரத்தை செலுத்தி வந்தவர்களுக்கு எதிராக முறைப்படியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையிட்டு பொதுமக்கள் மத்தியில் பலத்த வரவேற்பு கிடைத்துள்ளதாக இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்படுமா என்பது தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி இன்று 1ஆம் திகதி எரிபொருள் விலைகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது.
இந்த விடயம் குறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஊடக பேச்சாளர் ஒருவர் கூறும்போது, எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய விலை திருத்தங்கள் குறித்து உரிய நேரத்தில் தீர்மானம் எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட விலை அதிகரிப்பிற்கு பிறகு சந்தையில் தற்போது நிலவும் விலைகளே தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி 92 ஆக்டேன் ரக பெட்ரோல் 398 ரூபாய்க்கும், 95 ஆக்டான் ரக பெட்ரோல் 455 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. அதே நேரம் 1 லிட்டர் ஆட்டோ டீசல் 382 ரூபாய்க்கும், 1 லிட்டர் சூப்பர் டீசல் 443 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் 1 லிட்டர் மண்ணெண்ணெய் 255 ரூபாய்க்கும் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தன் கையில் துப்பாக்கியுடன் இருக்கும் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு, இனி நான் நல்லவனாக இருக்க மாட்டேன் என்று ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரைபிள் துப்பாக்கியுடன் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் சமூக வலைதளத்தில் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ள ட்ரம்ப், இனி நல்லவனாக இருக்கப் போவது இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவரது பதிவில், ஈரானால் இணைந்து செயற்பட முடியவில்லை, அவர்களுக்கு அணு ஆயுத ஒப்பந்தத்தில் எப்படி கையெழுத்து போடுவது என்று கூட தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார். அவர்கள் புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்க வேண்டும். அணுசக்தி திட்டம் தொடர்பாக அவர்கள் விரைவான முடிவை எடுக்காவிட்டால் அமெரிக்கா கடுமையான முடிவுகளை மேற்கொள்ளும் என்று எச்சரித்துள்ளார். ரஷ்ய அரசுத் தலைவர் புட்டினை நேரில் சந்தித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆரக்சி ஆதரவு நாடிய நிலையில் ட்ரம்பின் இந்த மிரட்டல் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவில் கோல்டர்ஸ் கிரீன் பகுதியில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலுக்கு பிறகு நாட்டின் தேசிய பாதுகாப்பு தீவிரமான அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு லண்டனின் கோல்டர்ஸ் கிரீன் பகுதியில் புதன்கிழமை அதிகாலை நடந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்தில் யூத சமூகத்தைச் சேர்ந்த 2 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்தில் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சுற்றித் திரிந்த 45 வயது மிக்க சந்தேக நபரை டேசர் துப்பாக்கியை பயன்படுத்தி காவல்துறையினர் நிலைகுலையச் செய்து பின்னர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக பிரித்தானிய அரசு மீது தங்களது அதிருப்தியை இஸ்ரேல் வெளிப்படுத்தியிருந்தது. இந்நிலையில் பிரித்தானியாவில் கோல்டர்ஸ் கிரீன் பகுதியில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலை தொடர்ந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் மட்டமானது கணிசமானதில் இருந்து தீவிர நிலைக்கு இப்போது அதிகரித்து சென்றுள்ளதாக கருதப்படுகின்றது. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் மட்டமானது தீவிர நிலைக்கு மாற்றப்பட்ட முடிவை பயங்கரவாத பகுப்பாய்விற்கான கூட்டு மையம் எடுத்துள்ளது. இவ்வாறு பாதுகாப்பு அச்சுறுத்தல் மட்டம் தீவிர நிலைக்கு மாற்றப்பட்டால் அடுத்த 6 மாத காலத்துக்குள் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக பிரித்தானிய அரசு எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக பிரித்தானிய உள்துறை செயலாளர் ஷபானா மெஹ்மூத் தெரிவித்த தகவலில், நாட்டின் அச்சுறுத்தல் மட்டம் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் அடுத்த பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுவதற்கான கூறுகள் இருப்பதாக கருதப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவை இதழ் TNTRின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். மீண்டும் நமது செய்திகளை நேயர்கள் மாலை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.